இன்றைக்கி ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனலில் நம்ம ஒரு 1 pot ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் கர்நாடகா ஸ்பெஷல். இது சொல்கிறப்பயே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதோட ஸ்பெஷல் பிசிபெலாபாத். ஆமாங்க, நம்ம இன்றைக்கி பிசிபெலாபாத்தை தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி அந்த மசாலாவை நான் செய்கிறது அப்படின்னா, நான் இந்த அம்மு மசாலா அப்படிங்கிறவங்கக்கிட்ட நான் இந்த பிசிபெலாபாத் பவுடரை வாங்கியிருக்கேன். அவங்க எப்படி செய்கிறதுங்கிறதையும் அழகாக டைப் பண்ணி ஒரு பேப்பரில் கொடுத்துருக்காங்க. அதுபடி தான் நான் இப்போ செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, நமக்கு என்னென்ன காய்கறி இருக்கோ அந்த இதிலே நம்ம போட்டுக்கலாம். நம்ம காய்கறியை போட்டுக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிறது கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அது தவிர நமக்கு இந்த புளி தண்ணி வேணும். அதுக்கு புளியை கொஞ்சமாக எடுத்து அதில் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் 3/4 கப்பு பச்சரிசி, சாப்பாட்டரிசி, அப்புறம் 1/4 பங்கு பருப்பு, பருப்பு எடுத்துகிட்ருக்கேங்க இந்த பிசிபெலாபாத்துக்கு. அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், பொட்டேட்டோ இதெல்லாமே இதோட ஆட் பண்ண போகிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ 1 டம்ளருக்கு நம்ம 2 மடங்கு தண்ணி வைக்கணும். யூஸ்வலாக சாப்பாட்டுக்கு நம்ம இப்போ 2.5 மடங்கு தண்ணி வைக்க போகிறோம். நம்ம 2.5 பங்கு தண்ணி வச்சுட்டோங்க. இதை அப்படியே குக்கர் வச்சு மூடி 5 விசில் வரைக்கும் விட போகிறோம். என்னடா பிசிபெலாபாத் பவுடர்லாம் ஆட் பண்ணலையே அப்படின்னு பார்க்குறீங்களா? இது அவங்க கொடுத்துருக்க மெத்தடில் நான் செய்கிறேன். நான் செய்கிறப்ப எப்போதுமே பிசிபெலாபாத் பவுடரும் புளித்தண்ணி எல்லாமே போட்டு இதிலே ஒரேடியாக மிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஆனால் இன்றைக்கி அவங்க சொல்லி கொடுத்த படிக்கு நான் செய்கிறதால இன்றைக்கி எதுவுமே போடலை. இது நல்லா வேகட்டும். வெந்த பிறகு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ நல்லா சாதம் வெந்து வந்துருச்சுங்க 5 விசிலுக்கு அப்புறம். இப்போ நம்ம இதில் என்ன ஊற்ற போகிறோம் அப்படின்னா, புளி கரைசலும் அந்த பிசிபெலாபாத் பவுடரும், அது 2 ஸ்பூனும் அதில் தேவையான அளவோ நம்ம போட்டுக்கலாம். அதோட உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 கொதிக்க விட போகிறோம். அப்போ தான் அந்த புளி தண்ணியில் இருக்கிற பச்சை வாசனை போகும். போன பிறகு சாதம் சூப்பராக இருக்கும். இது அந்த அம்மு மசாலாக்காரங்க சொல்லி கொடுத்த மெத்தடு. இப்போ பிசிபெலாபாத் பவுடரும் நம்ம உப்பு சேர்த்துட்ருக்கோம். இப்போ புளியை கரைச்சி அதில் ஊற்றி நம்ம 2 கொதிக்க வைக்கணுங்க. அவ்வளோதான், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அடுப்பில் ஏற்றிடலாங்க. இப்போ நம்மளோட கர்நாடகா ஸ்டைல் பிசிபெலாபாத் ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷு எதுவுமே செய்ய தேவையில்லை. வெறும் அப்பளமே வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை வடகமோ வறுத்துக்கிட்டாலும் அவ்வளோ சூப்பரான காம்பினேஷனில் இருக்கும். ஆனால் இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் என்ன அப்படின்னா காராபூதி தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் டாக்டர் ஸ்ரீவித்யா. நன்றி, வணக்கம்.